கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு இமேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என்னென்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் வே ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ICMR இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த வே ப்ரோட்டீன்னா என்ன, ப்ரோட்டீன் வந்து யார் யார் சாப்பிடணும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலேவாக தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த ஒரு கண்டென்ட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணது. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஒரு லைட்டாக நீங்கள் ஏதாவது பார்க்கல, ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இது தப்பாகவும் கன்வே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது ஒரு ப்ராட்காஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ வே ப்ரோட்டீனில் இருக்கிற வரலாறுலேருந்து இப்போ நடக்கிற தகராறு வர எல்லாத்தையும் டோட்டலாக இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு விஜே கிங் தாட். ஃபஸ்ட்டு இந்த வே ப்ரோட்டீனை வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது 1970லேருந்து 80 வரை இந்த ஒரு காலகட்டத்திலலாம் சீஸ் மேக் பண்ணும்போது அதில் வர அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த தண்ணியில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, அதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம் அப்படின்றத கண்டுபிடிச்சி கடைசியாக 1990களில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. பட் இந்த ஒரு மார்க்கெட் எப்போ பீக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 இந்த ஒரு மார்க்கெட் ரொம்ப பீக்கில் வருது. இன்னும் சொல்லப்போனால் $1 பில்லியன் பிஸ்னஸாக இன்றைக்கி தேதிக்கு இருக்குது. ஸோ 2000லேருந்து 2010 அதுக்கப்புறம் இன்றைக்கி தேதிக்கு வர இந்த வே ப்ரோட்டீனோட கம்பெனி இந்த மார்க்கெட் மட்டுமே மிகப்பெரிய $1 பில்லியன் பிஸ்னஸாக வந்து இன்றைக்கி தேதிக்கு இருக்குது. இந்த வே ப்ரோட்டீனை பற்றி இப்போ இல்லை, ஆண்டாண்டு காலமாக தொன்று வரக்கூடிய விஷயங்கள் தான். இதை சாப்பிடக்கூடாது, இதில் ஸ்டெராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இன்றைக்கி தேதிக்கு வர இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்னதாக ஒரு வரலாறு. ஸோ இதுக்கடுத்து ப்ரோட்டீனை வந்து நான் ஃபுல்லாக டீப்பாக ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ப்ரோட்டீனில் ஒரு 5 விஷயம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்னா என்ன? ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை டீப்பாக போய் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் இருக்கும். அதையும் உடச்சி உள்ளே போய் பார்த்தோன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் சல்ஃபரும் இருக்கும். ஸோ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு கூற்று தான் அமினோ ஆசிட் சொல்லுவாங்க. ஸோ 21 அமினோ ஆசிட். இந்த 21 அமினோ ஆசிட் ஒன்றா சேர்ந்தால் தான் அதை ப்ரோட்டீன், அதாவது புரத சத்து அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து மோஸ்ட்லி நைட்ரஜன் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு கண்டென்ட் தான், அதுதான் ப்ரோட்டீன். ஸோ அது வந்து நான்வெஜ்ஜில் மட்டும்தான் கிடைக்கும், வெஜ்ஜில் கிடைக்காது. வெஜ்ஜில் ஏன் கிடைக்காதுன்னா, வெஜ்ஜில் வந்து பாதி இது கார்போஹைட்ரேட்டும் இன்க்ளூட் ஆகுறதுனால வெஜிடேரியனில் இருக்கிறவங்கனால 100% வந்து ப்ரோட்டீனை இன்டேக் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து அவங்க வே ப்ரோட்டீன் சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ரோட்டீன். ஸோ இதுக்கடுத்து ப்ரோட்டீனோட வேஸ்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ப்ரோட்டீனோட வேஸ்ட்டை பற்றி பார்ப்போம். நம்ம ப்ரோட்டீனை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பாடி அதை வந்து கழிவாக வெளியே ஏற்றும் போது நம்மளோட ப்ரோட்டீனோட வேஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் 9, அப்புறம் யூரியா, அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் வந்து ப்ரோட்டீனோட வேஸ்ட்டாக பார்க்கப்படுது. அதாவது ப்ரோட்டீனோட பை ப்ராடக்ட் வேஸ்ட்டு, அதாவது இது வந்து ப்ரோட்டீனோட கழிவு. நம்ம பாடி வந்து டைஜஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிவர், நம்மளோட நம்மளோட கல்லீரல் இருக்குல்ல, அதாவது லிவர், அது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட ப்ரோட்டீனை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கல்லீரல் வந்து அதை டைஜஷன் பண்ணி யூரியாவாக வந்து வெளியே ஃபார்மாக மாற்றி கிட்னிக்கு அனுப்பும். ஸோ கிட்னி வந்து அதை ஃபில்டர் பண்ணி யூரின் மூலியமாகவும் மோஷன் மூலியமாகவும் இந்த யூரியா வந்து வெளியே ஏறிடும். ஸோ இதுக்கு அதிகமாக தேவைப்படுறது தண்ணி. ஸோ எப்போல்லாம் வந்து நீங்கள் மீன், முட்டை, கறி இந்த மாதிரி எடுத்தாலும் சரி, இல்லை வே ப்ரோட்டீன் எடுத்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதனால வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோட்டீன் எடுத்துட்டால் வந்து கிட்னி சட்னி ஆயிரும், லிவர் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதோட ப்ராசஸ் என்னென்னா, ஒரு ப்ரோட்டீன் சாப்பிட்றோன்னா கல்லீரல் வந்து அதை வந்து யூரியாவாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வெளியே ஏற்றும். ஸோ வெளியே ஏற்றும் போது கிட்னிக்கு அனுப்பும். கிட்னி அதை ஃபில்டர் பண்ணி யூரின் மூலியமாகவோ மோஷன் மூலியமாகவோ ஸோ இந்த கழிவை வெளியே ஏற்றும். இதில் என்னென்னா, அந்த கிரியேட்டின் 9 சொல்லிட்டு அந்த ஒரு வேஸ்ட்டு பை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சில பேர்
கிரியேட்டின் வந்து கெட்டது அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ கிரியேட்டின் சப்ளிமெண்ட்டுன்றது தனி, அது வேறு. ஆனால் கிரியேட்டின் 9ன்றது தனி, அது வேறு. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து கிரியேட்டின் பவுடருக்கும் ஒரு கெட்ட பேர், வே ப்ரோட்டீன் மாதிரியே. சரி, இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு 3வது பாயிண்ட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் சாப்பிட்லைன்னா என்ன நடக்கும். ஸோ ப்ரோட்டீன் சாப்பிடலை அப்படின்னா, நான் சொல்கிறது வே ப்ரோட்டீனை சொல்லலை, கறி, மீன், முட்டை இந்த இதுதான். ஸோ நான்வெஜ் சைடு இல்லைனா வெஜ்ஜு சைடு இந்த சுண்டல் இந்த மாதிரி பீன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்தாலும். பட் ப்ரோட்டீன் சாப்பிடலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் சாப்பிடலைன்னா நம்மளோட பாடியில் இருக்கிற கால்சியம், அதாவது எலும்பு இருக்குல்ல, நம்மளோட பாடியில் இருக்க போனை வீக் ஆக்கிரும். போனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோட்டீனை எடுத்து எல்லா மசிலுக்கும் நம்மளோட உடம்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளோட பாடியில் ஒவ்வொரு செகண்டுக்கும் நிமிஷத்துக்குமே புது புது செல்லு வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட பாடியை ப்ராப்பராக பராமரிக்கிறதுக்கே ப்ரோட்டீன் தான் தேவை. அடிப்படையான சத்தே ப்ரோட்டீன் தான். ஸோ இதனால தான் வந்து டெய்லியும் ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இந்த ப்ரோட்டீன் வந்து எல்லாருமே எவ்வளோ அளவுக்கு எடுக்கணுன்றது அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் பண்ணாமல் ஆஃபீஸ் போகிற ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும் எடுக்கிறதுல. அதே மாதிரி ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பரான மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இல்லை ஒரு அத்லட்டிக் ஃபிசிக், இல்லை பாடி பில்டிங் பண்ணுறவங்க, இல்லைனா நல்ல ஒரு ஃபிசிக்கை வந்து மாடலிங் மாதிரி நல்ல மஸ்குலராக ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிறது வந்து அவங்களோட பாடிக்கு ஈக்குவலான கிராம்ஸ் அளவுக்கு எடுக்கலாம். இல்லைனா பாடிக்கு டபுள் டைம், அதாவது இப்போ 60 kg இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 120 கிராம் அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரேஷியோ. பட் இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடிக்கும் மாறும், அவங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்து மாறும். அதனால் ப்ரோட்டீன் எடுக்கும்போது உங்களோட கோச் இல்லைனா உங்களோட பர்சனல் ட்ரைனிங் யார் உங்களுக்கு ரெடி பண்ணுறாங்களோ அவங்க, இல்லை டாக்டர், ஸோ இவங்கக்கிட்டலாம் நியூட்ரிஷன் இவங்கக்கிட்ட எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கேட்டு சஜஷன் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் எடுக்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரியேஷன் ஆகும். ஆனால் எல்லாருமே கம்பல்சரி ப்ரோட்டீன் எடுத்தால் தான் அவங்க வந்து ப்ராப்பராக வந்து பாடியை டெவலப் பண்ண முடியும். சரி, ஓகே, ப்ரோட்டீன் 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 இப்படி ப்ரோட்டீனை மட்டுமே சொல்லிட்டோம். ப்ரோட்டீன் மட்டும்தான் ஒரு உடம்பை டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் மட்டும் முக்கியம் கிடையாது. ப்ரோட்டீனும் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு சத்து. அதாவது ப்ரோட்டீனும் நம்மளுக்கு தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, ஃபேட் தேவை, அதாவது நல்ல ஃபேட், வைட்டமின்ஸ் தேவை, மினரல்ஸ் தேவை, மெயினாக ஃபைபர் தேவை. நம்ம கட் ஹெல்த்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஃபைபர் தான் ரொம்ப முக்கியமாக அதில் வந்து பங்கு வைக்குது. ஸோ இதில் இவ்வளோ விஷயமும், இந்த 6 விஷயமும் ஒன்றா சேர்ந்தாதான் நம்மளோட பாடியை பார்க்கையே ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்காக நம்மளால் கொண்டு வர முடியும். நீங்கள் பார்க்குற ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்க்கையே நல்லா இருக்காங்க, அவங்க ஸ்கின்னு முழுக்கட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அவங்களோட எடுக்கிற டயட் எல்லாமே இது எல்லாமே இன்க்ளூடாக இருக்கும். ஸோ இவ்வளோ சத்தும் இன்க்ளூடாக இருந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மற்ற செலிப்ரிட்டிஸ் முழுக்கட்டும் எல்லாருமே வந்து யங்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் ப்ரோட்டீனா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இப்போ ப்ரோட்டீனை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வே ப்ரோட்டீனை பற்றி ஒரு 5 விஷயம் பார்ப்போம். இப்போ வே ப்ரோட்டீன் வந்து நல்லதா கெட்டதா? இந்த வே ப்ரோட்டீனில் என்ன நடக்குது அப்படின்னா, ICMR என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வே ப்ரோட்டீனில் வந்து எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ எக்கச்சக்கமான பிராண்டில் நல்ல பிராண்டும் இருக்குது, கெட்ட பிராண்டும் இருக்குது. இந்த ஃபேக் பிராண்டில் எல்லாத்துலேயுமே அமினோ ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த 21 அமினோ ஆசிட் ஒன்றா சேர்ந்தால் தான் அது ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இதை வந்து வேறு விஷயங்கள்லாம் ஒன்றா சேர்த்து அந்த 21 அமினோ ஆசிட்டை வந்து ஃபேக் பண்ணி அமினோ ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஃபேக் ப்ராடக்டாக கொண்டு வரும்போது இப்போ என்ன நடக்கும்னா, அது ஃபேக் ப்ராடக்டாக இல்லை ஒரிஜினல் ப்ராடக்டான்னு தெரியாமல் அதை வாங்குறவங்களுக்கு, அதை கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லிவர் டெஃபினட்டாக வந்து சம் அலர்ஜியோ இல்லை ஏதோ ஒரு உடம்புக்கு தேவையில்லாமல் சில விஷயங்களை உருவாக்கி விட்டுரும். ஸோ இதனால் நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் வாங்கணும் அப்படின்னா ப்ராப்பரான கோச் இல்லை நியூட்ரிஷன் இல்லை உங்கள் டாக்டர், ஸோ இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணி வாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, எதுக்கு ப்ரோட்டீன் பவுட்ரு மட்டும் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரில. பட்
ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரோட்டீன் பவுட்ரு மட்டும்தான் வந்து கெட்ட விஷயமா அப்படின்னு பார்த்தா அதை காட்டிலும் கெட்ட விஷயம் நிறையாவே இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுல. ஸ்டார்டிங் நம்ம காலையில் எந்திரிச்சு பழு தேய்க்கிற பேஸ்ட்லேருந்து சோப்பு, ஷாம்பு இது எல்லாமே 99% உடம்புக்கு பாதிப்பை கொடுக்குற ப்ராடக்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உடம்புல இருக்க டெஸ்டோஸ்டரோன் லெவலை அது குறைக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் ப்ராடக்ட் எல்லாமே நிறையா நல்ல ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாகவும் இருக்குது. பட் யார் வந்து அதை போய் தேடி எடுக்கிறாங்க அப்படின்றதுல தான் இதில் மேட்ரு இருக்குது. இப்போ ஒரு சோப்பு வேணும் அப்படின்னா அந்த சோப்பில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரிஜினல் சோப்பு எதுன்றதே பார்க்க முடியும். பட் அப்படி இருக்கிற எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக வந்து சீப்பாக நம்ம தேடுறோம். ஸோ இதனாலேயே நிறையா பேர் சீப்பாக ப்ரோட்டீன் பவுடர் கிடைக்கும்னு நினச்சிட்டு சீப்பாக இருக்கிறதையும் சேர்த்து வாங்கிடுறாங்க. சிலதில் ஃபேக் ப்ராடக்டையே வந்து அதிகமான ப்ரைஸ்லேயும் கொடுத்து வாங்குகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதனால் ப்ரோட்டீன் பவுடரு மட்டும்தான் வந்து கெட்ட விஷயம்லாம் கிடையாது. அதை காட்டிலும் எக்கச்சக்கமான கெட்ட விஷயம் இருக்குது. சிகரெட் இருக்குது, தண்ணி இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இது மட்டும்தான் மெயினாக டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஜிம்முக்கு போகிறவங்கள காட்டிலும் கொரோனாக்கு அப்புறம் ஜிம்முக்கு போகிறவங்க ரொம்ப அதிகமாகிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இப்போ வந்து எல்லோரும் ப்ரோட்டீன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி அதிகமாக பேசப்படல. ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ எல்லோரும் ஃபிசிக் நல்லா வச்சுக்கணுன்னு போகிறதுனால டெய்லியும் ப்ரோட்டீன் எடுக்கணுன்றது முக்கியமாக பார்க்கப்படுது. அப்படி இருந்தும் நம்மளால் டெய்லியும் சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிட முடியாது, டெய்லியும் முட்டையும் எடுத்துகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் வேறையாக இருக்கும். சில பேர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறுறதுனால ப்ரோட்டீன்ற வரும்போது நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஸ்கூப் எடுத்துகிட்டு நம்ம ஷேக் பண்ணிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ நம்மளோட பாடிக்கு தேவையான அந்த புரத சத்து கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு காரணம் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனாலையோ இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேசப்படுது. அதுவும் நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க, பாசிட்டிவாகவும் பேசுகிறாங்க. ஸோ அதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடரை வந்து இல்லை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு என் மனசு மறுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நீங்கள் வீட்டில் மில்க்கு வாங்கிக்கோங்க. அந்த மில்கில் ஜஸ்ட்டு அதை கொதிக்க வச்சுட்டு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அது தெரிஞ்சிரும். அதை அப்படியே வடிகட்டுங்க. அதை வடிகட்டினோடனே அதில் வர தண்ணியை ஜஸ்ட் அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பால்கோவா மாதிரியான கன்சிஸ்டன்சி வரும். அது கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். அதை அப்படியே ஒரு 5 மணி நேரம் அவனில் வைங்க. அவனில் வச்சிங்கன்னா நல்லா ஒரு கட்டியாக மாறிடும். அதை எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி அதில் கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் ப்ரோட்டீன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு லிட்டர் பால் வாங்கினீங்கனாலே வெறும் ஒரு ஸ்கூப், அதாவது 35 கிராம் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து அதை எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அதுதான் ப்ரோட்டீன். பட் இந்த ஒரு விஷயத்தை யாருமே டெய்லியும் செஞ்சிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க. அடுத்து 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி பில்டர்ஸ் மட்டும்தான் ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி இருக்குது. இங்கே மார்க்கெட்டில் வரும்போது என்ன நடக்குன்னா, இந்த ஒரு ப்ரோட்டீனை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு 6 பேக் வந்துடும், இப்படி பல்க் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த ஸ்டெராய்டு எடுத்து பாடி பில்டிங்காக இருக்கிறவங்கள வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடுறோம். ஆனால் ப்ரோட்டீனை எடுத்து சாப்பிட்றவங்க அந்த மாதிரி உண்மையிலே வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வரமாட்டாங்க. அது ஜஸ்ட் அவங்க பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அது போக அவங்களுக்கு டயட் இருக்குது, ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தாண்டினா தான் அவங்க நல்லா மஸ்குலரான ஃபிசிக் வருவாங்களே தவிர டெய்லியும் அதை குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சேஞ்சஸே இருக்காது. இன்னொன்று, இதில் கிட்னி டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீனை டெய்லியும் ஒரு 3-4 ஸ்கூப்பு 5 ஸ்கூப்லாம் எடுத்து கலக்கி குடிக்கிறாங்களே, இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் இது அதிகமாக வந்து நடக்குது. பட் இது கம்மியான அளவில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதே தவிர அதிகமாக வந்து கைடன்ஸோடையே போகிறதே ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். மேக்ஸிமம் ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோட்டீன் சாப்பிட்டு இறந்ததாக யாருமே எதுவுமே சொல்லலை. பட் என்னென்னா, அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம் சாப்பிட்ணுன்னு தெரியாமல் நிறையா பேர் வந்து ஒரு நாளைக்கே 4-5 டைம் வந்து எடுத்து அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கே தவிர
ஆனால் அதுவும் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கே தவிர மற்றபடி இதை பற்றி பெருசாலாம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை இதுவரை. பட் அதுக்கப்புறம் பாடி பில்டர்ஸ் மட்டும்தான் இந்த இது சாப்பிடணுன்னு சொன்னதில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, பாடி பில்டர்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பவுடரை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பாடி பில்டர்ஸை வச்சு இந்த ப்ரோட்டீன் போட்டு சாப்பிட்டா இப்படி ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா பாடி பில்டர் அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட், ஃபிட்னஸ் அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். பாடி பில்டிங் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக ஸ்டெராய்டு எடுப்பாங்க. ஸ்டெராய்டு எடுத்தால் தான் அவங்களோட பாடி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப பல்கான ஃபிசிக் வந்து வரும். நேச்சுரலாக ஒருத்தவங்க டெவலப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயமே வராது. அது ரொம்ப கம்மியான அளவில் தான் அவங்க பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷனே ஆகுமே தவிர டோட்டலாக ரொம்ப அர்னால்டு மாதிரியான பெரிய பெரிய ஃபிசிக் எதுவுமே வந்து யாருக்குமே ஃபஸ்ட்டு வராது. அது ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தாலும் அந்த மாதிரியான ஃபிசிக் வந்து வரவே வராது. பாடி பில்டர் அது பார்த்திங்கன்னா அது டோட்டலி ஸ்டெராய்டு போட்டனால மட்டும்தான் அவங்க அப்படி வராங்க. நேச்சுரல் ஃபார்ம் வந்து அந்த மாதிரி விஷயமே வராது. ஜஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு சப்போர்ட் மட்டும்தான். ஸோ இதோட இந்த வே ப்ரோட்டீனில் கடைசியான உள்ள பாயிண்டில் வந்து என்னென்னா சப்ளிமெண்ட்னா என்ன? சப்ளிமெண்ட்னா எல்லாருமே நினச்சிக்கிறது ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த வே ப்ரோட்டீன் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் வே ப்ரோட்டீனுக்கு அப்புறம் கிரியேட்டின் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் எல்-கார்டினைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட் பர்னருக்குன்னு சில சப்ளிமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒமேகா 3 இருக்குது. அதுக்கப்புறம் மெலட்டோனின் இருக்குது, அஸ்வகந்தா இருக்குது. அதுக்கப்புறம் EAA, BCA, மல்டி விட்டமின். ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான சப்ளிமெண்ட் இருக்குது. அதுவும் மெயினாக கொலாஜின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ இது எதுவுமே வந்து யாருமே பேசலை. மெயினாக பேசப்படுறதே இந்த வே ப்ரோட்டீனும் கிரியேட்டின் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டியும் பலவிதமான சப்ளிமெண்ட் வேறு விஷயங்களில் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஒவ்வொரு சப்ளிமெண்ட் பற்றி தனித்தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து வே ப்ரோட்டீனில் இந்தந்த விஷயங்கள் தான் இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம பேசுனது ப்ரோட்டீன் ஃபுல்லாக பேசிட்டோம். செகண்ட் வந்து வே ப்ரோட்டீனில் இந்த என்னென்ன விஷயங்கள் டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஐசிஎம்ஆர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு 17 பாயிண்ட் வந்து ஐசிஎம்ஆர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ ஐசிஎம்ஆரில் இருக்கிற டைரக்டர் அவங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹேமலதா. ஸோ இவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, எம்டி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 20 வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறையா விஷயங்கள் வந்து நியூட்ரிஷன் பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. அது போக நேஷ்னல் சொசைட்டி இந்தியாவில் வந்து இவங்க ஒரு பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதை பற்றி நிறையா டீட்டெயில்டாக இவங்க வந்து நியூட்ரிஷன் சம்மந்தமாகவே எக்கச்சக்கமாக ரிசர்ச் பண்ணி இதிலேயே இவங்களோட லைஃப் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் இப்போ வந்து 17 பாயிண்ட் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வே ப்ரோட்டீன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஈட் வெரைட்டி ஆஃப் ஃபுட். அதாவது நம்மளோட ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், ஃபைபர், வைட்டமின்ஸ் இருக்கணும். இது வந்து நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியான உங்கள் உணவில் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மதர்ஸும் நல்லா ஹை ரிச் நியூட்ரிஷனாக இருக்கிற உணவை சாப்பிடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து தாய்ப்பால் கொடுக்குற மதர்ஸ் எல்லாருமே வந்து 6 மாதத்துக்காவது அந்த குழந்தைங்களுக்கு நல்ல மில்க் வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹோம்மேடு, அதாவது வீட்டில் செய்யப்பட்ட உணவை கொடுக்கணும். அதுவும் நல்லா வந்து இப்போ கேரட் கொடுக்குறோம், பீட்ரூட் கொடுக்குறோன்னா அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் கூல் மாதிரி ஆக்கி அந்த மாதிரியான ஃபுட்டு, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 15th வந்து இந்த 15 வயசு இருக்கிற குழந்தைங்க வர இவங்களுக்கெல்லாம் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட் வந்து நல்லா வந்து வெஜிடபிள்ஸு, டேட்ஸு, பீன்ஸ், இந்த மாதிரி தால்ஸ், இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் 7வது பாயிண்டில் என்னென்னா ஆயில், நல்ல ஒரு சீடு, வெரைட்டி ஆஃப் சீட்ஸு இருக்கிற ஆயில் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் நட்ஸு அதில் இருக்கிற ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆயில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்னென்னா, நீங்கள் மரச்சக்காய் வாங்குற இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் அது ஹீட் பண்ணி அதை பொரித்து எந்த ஒரு பொருளும் நம்ம சாப்பிட்டாலே அதில் இருக்கிற நியூட்ரிஷன் முடிஞ்சு. அதனால் வந்து ஆயில் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும். பட் இதுவரை எந்த ஒரு விஷயமும் ப்ரோட்டீனை பற்றி சொல்லலை. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 8வது பாயிண்டில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும், அவாய்ட் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரோட்டீன் போட்டிருக்காங்க. ஏன் வந்து அவாய்ட் சப்ளிமெண்ட் ப்ரோட்டீன் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து நிறைய இடத்துல வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்ம வே ப்ரோட்டீனை எடுக்கிறோம் அப்படின்னா அது ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டு தான். அதை வந்து மெயினாக உணவாக பார்க்கக்கூடாது. நம்ம ப்ரோட்டீன் எடுக்கணும்னா எக்ஸு, நான்வெஜ்ஜில் நீங்கள் மீட்டோ சிக்கனோ ஏதோ எடுக்கிறீங்க, இது எல்லாமே அப்படியே நம்ம ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி டைரெக்டாக போய் எடுக்கிற சோர்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சப்ளிமெண்ட். பட் அவங்க நீங்கள் சப்ளிமெண்ட் கூட எடுக்கணும் அவசியமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவாய்ட் சப்ளிமெண்ட் தான் போடுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபேக் ப்ராடக்ட் இருக்குது. அந்த ஃபேக் ப்ராடக்ட்னால நிறையா பேர்த்துக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால இப்போ ரீசெண்டாக கூட நிறையா வே ப்ரோட்டீனோட கம்பெனிஸ் வந்து பேன் பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒபிசிட்டியை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலில் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10வது பாயிண்ட் வந்து நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். அதுக்கப்புறம் 11வது வந்து உப்பெல்லாம் குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 12வது வந்து நீங்கள் எந்த ஒரு உணவு சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லா க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கிற உணவை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 13வது வந்து ரொம்ப ஹீட் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து எடுக்காமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான உணவாக எடுத்துக்கோங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. 14வது வந்து நல்ல வாட்டர் நல்லா குடிங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 15வது வந்து HFFSS அப்படின்னா ஹை ஃபேட் சால்ட் சுகர், இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிற ஃபேட்டு, சுகரு, சால்ட்டு இந்த மாதிரி எதுவுமே அதிகமாக வந்து எடுத்துக்கிறாதீங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. 16வது வந்து ஓல்டு பீப்புளுக்கு ரிச்சான நியூட்ரிஷன் ஃபுட்டை தான் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு லாஸ்ட்டு வந்து 17வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேக்கிங் இருக்கிற உணவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது பின்னாடி லேபிளில் பாருங்கள், அதில் நியூட்ரிஷனை என்னென்ன விஷயங்கள் சேர்த்துருக்காங்கன்றதையும் பார்த்து நீங்கள் எடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ICMRல சொல்லப்படுற ஒரு முக்கியமான 17 பாயிண்ட். ஸோ இந்த ஒரு 17 பாயிண்டில் வே ப்ரோட்டீனை பற்றி எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அவாய்ட் சப்ளிமெண்ட் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ராவாக நம்ம வந்து கடையில் போய் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். இதை ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயிலாக ப்ரோட்டீனை பற்றி அதோட வரலாறுலேருந்து இன்றைக்கி நடக்கிற தகராறு வரை ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன்னா நீங்கள் எப்படி நினச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ப்ரோட்டீன் பற்றி ஃபுல் ஓவரால் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவிலே ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.